டேய் வார்றா, வார் நடக்க போகுதுடா, உஷாரா இருந்துக்கோடா. டேய் ரெடி பண்ணி வச்சுக்கோ, நடக்க போகுது வார் நடக்க போகுது. வார் நடக்க போகுது. ஓகே, நம்மளோட தாத்தாவோட ஜெனரேஷன் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப பிரேவாக இருந்தாங்க. ஓகே, நம்ம தாத்தா காலங்கள் இல்லைனாலும் ஒரு World War I World War II அந்த டைம்லலாம் நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ரொம்ப பிரேவாக இருந்தாங்க. சண்டைக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து ரெடியாக இருந்தாங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இன்செக்யூராலாம் எதுவுமே இல்லை. இந்த ஜெனரேஷன் ஆட்கள் மாதிரி இன்செக்யூராலாம் எதுவுமே இல்லை. அண்ட் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஆர்மியில் வந்து மக்கள் பற்றாக்குறை இருக்கிற நேரத்தில் இவங்க எல்லாருமே போய் ஆர்மியில் பார்ட்டிசிபேட் பண்ணி World War I and World War II வந்து சாதாரண மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு அவை ஃபிட் அண்ட் ஆஃப் டு ஹேண்டில் World War III. World War III நடக்குமா நடக்காதா, எல்லாருமே வந்து இருந்துக்கிட்டு போய் போரில் கலந்துக்கிட்டு நம்ம வந்து சண்டை போடுவோமா மாட்டோமா, அது பற்றியெல்லாம் எனக்கு வந்துட்டு தெரியல. அது வந்து கன்ஃபார்மாக நடக்குமா இல்லை அப்படின்றது எனக்கு வந்துட்டு தெரியல. ஆனால் ஒரு வேளை நடந்தது அப்படின்னா ஆல்ரெடி ட்ரம்ப்புக்காரன் வந்து ஒரு ஒரு பைத்தியக்கார ஒரு இதுதான். அவன் இன்னொன்னாலும் எந்த டைமில் ஆனாலும் பண்ணலாம், யாரும் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை World War III நடந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இங்கே இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியே. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க. மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வீக்காக இருக்காங்க. ரொம்ப மைண்ட் வைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இன்செக்யூராக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது கலாய்ச்சாங்க அப்படின்னா அதெல்லாம் பர்சனலாக எடுத்துப்பாங்க. ஒரு இன்சல்ட்டை வந்து நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு ஃபெயிலியரை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எல்லாருமே வந்துட்டு பர்சனலாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜெனரேஷன் இந்த ஸ்பெசிஃபிக்லி சொல்ல போனோம் அப்படின்னா Gen Z ஜெனரேஷன்ஸ் அவங்க வந்து இருந்துக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்தை வந்து பர்சனலாக எடுத்துக்கிறது, ஃபெயிலியர் ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கிறது, இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக வந்துட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா ரோட்டில் சாதாரணமாக நம்ம வந்து நடந்து போய்கிட்டு இருக்குமா, அப்போ வந்து ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா எவனோ கொலை பண்ணிட்டு அப்படியே ரோட்டில் அந்த பாடியை போட்டு அவன் பாட்டு போயிட்டான் அப்படின்னா அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க கூட நம்ம வந்துட்டு மாட்டோம். நமக்கு எதுக்கு வம்பு, இருக்கிறாட தெரியாமல் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மூவ் ஆகிட்டு நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம். நமக்கு எதுக்குடா வம்பு, இருக்கடா தெரியாமல் இருண்டு போயிரும்டா அப்படி. இந்த விஷயங்களுக்கே நம்ம வந்து பயந்துக்கிட்டு நம்ம பாட்டு போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆர்மியில் பற்றாக்குறை வரும்போது நம்ம போகணும்னு நினைக்கிறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பட் ஃபன் அபார்ட் நம்ம எந்த மாதிரி நம்ம வந்து எவால்வ் ஆகி வந்திருக்கோம் அப்படின்றது இதை பார்த்து நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியும். ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலியே நம்ம வந்து வச்சுக்கலாமே, ஒரு World War III ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் நடக்கும் அப்படின்றது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆர்மியில் பற்றாக்குறை வந்துருச்சு, நம்மளை வந்துட்டு கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாமே, இல்லை அப்படின்னு இந்த Gen Z மக்கள் அவங்க வந்து கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுக்கலாமே. ஒரு 10 நிமிஷம் கூட நம்மளால் இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியாது இந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது நம்ம எப்போ டனல்லாம் நம்ம வந்து இன்டர்நெட் கிடையாது, சிக்னலே கிடைக்காத இடத்துலலாம் நம்ம எப்போ இருக்க முடியும். ஒரு நாள் நம்ம வந்து இந்த போர் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா சிக்னல் கிடைக்காது, யாருக்குமே நம்மளால் வந்து ஃபோன் பண்ண முடியாது, யாருக்குமே டெக்ஸ்ட் பண்ண முடியாது, ஒரு கிரமத்தை கூட நம்மளால் வந்துட்டு பண்ண முடியாது. அது மாதிரி சுச்சுவேஷனால நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு, சர்வர் கிடைக்காம இல்லை அப்படின்னு சர்வர் ஏதோ ஒரு கிராஷ் ஆகி டீஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுக்கலாமே. அந்த 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேனிக் அட்டாக் வந்துட்டு வந்துடும். ஐயோ இன்ஸ்டாகிராம் என்னாச்சு, ஐயோ அது என்னாச்சு இது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனிக் அட்டாக் நமக்கு வந்துட்டு வந்துடும். இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கே நம்ம அப்படி இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு மிசைல் ராக்கெட் பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். அப்படியே அந்த வைப்ரேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமி தடன்னு ஆடும். அதெல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு 2 நாளைக்கு நம்ம வந்து ப்ரொடக்டிவாக இருந்துட்டு பேட் ஒர்க் போட்டு ஒரு வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுக்கலாமே. அது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு மென்டல் பீஸ் வேணும், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப வேலை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஜெனரேஷன் அவங்க சொல்கிறாங்க. ஒரு ஆள் பேட்டில் ஃபீல்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த பேட்டில் ஃபீல்டில் நம்மளால் சண்டை போடுறதுக்கு நம்ம வந்து தகுதி உள்ள ஆட்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிறைய பேர் வந்து இருந்து 9 மணிக்கு முன்னாடியே எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை வேர்ல்டு வார் நடந்து நம்ம வந்து பேட்டில் ஃபீல்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கெல்லாம் தூக்கமே இருக்காது. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் நம்ம? இந்த ஜெனரேஷன் அவங்க வந்து இருந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்லையும் ட்விட்டர்லையும் யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் சண்டை போடுறதுக்கு தான் தகுதி உள்ள ஆட்கள். அவங்க எல்லாருமே வந்து இருந்துட்டு பேட்டில் ஃபீல்டில் வந்து இருந்துட்டு சண்டை போடுவாங்க அப்படின்னால நம்ம சத்தியமாக எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த ஜெனரேஷன் வந்து இருந்துக்கிட்டு ஆங்ஸைட்டிக்கு எதிராக, ஓவர் திங்கிங்க்கு எதிராக, கம்ஃபர்ட் ஜோனுக்கு எதிராக, இது மாதிரி விஷயங்களுக்கு எதிராக தான் அவங்க வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபைட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்களாம் தகுதி உள்ள ஆட்கள். வேர்ல்டு வாரெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஓகே, அடுத்து வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த ஒரு கிரைசிஸ் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளால முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இங்கே வந்துட்டு மறுபடியும் வரும். ஸ்கேர்சிட்டி ஆஃப் எனிதிங் கேன் ஹேப்பன்.
அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கான பற்றாக்குறையை நமக்கு வந்துட்டு வரலாம். சாப்பாடு பற்றாக்குறையாவது இருக்கலாம், தூக்க பற்றாக்குறையாவது இருக்கலாம், இன்டர்நெட் கிடைக்காம சிக்னல் பற்றாக்குறையாவது இருக்கலாம். இது மாதிரி இன்னும் வேணாலும் இன்னும் கிரைசிஸ் வேணாலும் வந்துட்டு நடக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தகுதி உள்ள ஆட்களா? இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால டேக் திஸ் வீடியோ as your sign. நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாமல் இருந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னா, மென்டல் அண்ட் ஃபிசிக்கலி ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப இன்செக்யூராக இருக்கீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு பில்ட் பண்ணுற வேலையை நீங்கள் வந்துட்டு பார்த்தே ஆகணும். நாட் ஃபார் த சேக் ஆஃப் வேர்ல்டு வார். போர் நடக்க போது, போரில் போய் நான் போய் ராணுவத்தில் போய் நான் சண்டை போட போகிறேன், அதனால நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நினைக்காதீங்க. உங்களை நீங்களே சேவ் பண்ணிக்கிறதுக்காக, உங்களோட ஃபேமிலியை நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த ஜெனரேஷன் மக்கள்கிட்ட பார்க்குற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனிலே இருக்கிறாங்க. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த வீடியோவை வந்து இருந்துக்கிட்டு ராஜ்மௌல் அவங்களோட ரீலை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கே இந்த டாப்பிக்கான ஐடியா வந்து நாம் எதுக்கு இது மாதிரியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏயோ தாஜ்மலா, என்ன இவ்வளோ வீக்காக இருக்க நீனு? ரத்தம் பார்த்தா மயக்கம் வருது அப்படின்றாங்க. பக்கத்தில் மிஸ் Oh my God. Hey guys, sorry. I'm extremely sorry. That sucks. I'm sorry, but இவ்வளோ வீக்காக இருக்காதீங்க தலை. நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போகிறீங்க, ஜிம்முக்கு போகிற ரீலெல்லாம் பார்க்குறேன், ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கீங்க? கொஞ்சம் அப்படி இருங்களேன். எனிவேஸ், உங்களோட தாட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். கேஷ் நெக்ஸ்ட் வீடியோ. பை, சியர்ஸ். மட்டமாமே